இந்த காடுகள் மலைகளுக்குள்ள நீங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க. இந்த அருவிகள் ஃபால்ஸ் எல்லாம் அருவிகள்லாம் கொட்டதில்லை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். எங்கெங்கெல்லாம் இந்த காடுகள் மலைகளுக்குள்ள அருவிகள் கொட்டுதோ அங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சித்தர்களுடைய வசிக்கிற வீடு வசிக்கிற இடம்னா நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ, ஆற்று ஓரமாக எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கோ அந்த கரைகள் ஓரமாகவோ, அந்த மரங்களோ குகைகளோ மலைகளோ அந்த இடங்கள்ல அவங்க வசிப்பாங்க. அந்த மாதிரி இடங்களை தான் அவங்க தேர்வு பண்ணுவாங்க. அதனால இந்தியாவில் உலகத்தில் எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கோ, எங்கெல்லாம் நீர் கொட்டுதோ, எங்கெல்லாம் நீர் தேங்கி நிற்குதோ, நீர் வசிக்குதோ அங்கே சித்தர்கள் இருப்பாங்க. நிச்சயமாக சித்தர்கள் இருப்பாங்க. அப்போ இங்கே சமீப காலகட்டத்தில் தயவு செய்து யாரை தவறாக நினச்சிக்காதீங்க. நிறைய தமிழ்நாட்டில் நிறைய அருவிகள் இடத்துல எண்ணெயை தேய்ச்சிட்டு போய் குளிக்கிறாங்க. ஷாம்பு சோப்பை போய் போட்டு இந்த ஸ்கூல் லீவெல்லாம் விட்டால் இப்போ இந்த மாதிரி கிளம்பிடுவாங்க. அந்த போய் அந்த அருவிகளில் குளிக்கிறாங்க. தயவுசெய்து நான் அதோடைய நோக்கத்தை என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் பாபநாசத்தில் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ள அகத்தியருடைய பால்ஸில் போய் குளிக்கிறாங்க. அப்போ அங்கே சோப்பை யாரோ போட்டாங்கன்னா கீழே நீங்கள் குளிக்கிற நதியிலேருந்து தண்ணி ஓடி வந்து அந்த பாபநாசம் கோவிலுக்கிட்ட வரும். அதில் யாராவது ஒருத்தர் தண்ணியை மொண்டு சிவனை நினச்சி குடிக்கலாம். உங்கள் சோப்பு, நீங்கள் போட்டு விட்ட சோப்பு ஷாம்பு தண்ணியை தான் குடிக்கிறாங்க. அதில் யாராவது ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணலாம். யாராவது அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் சாப்பாடு பொங்கல் ஏதாவது பொங்கலாம். யாராவது ஒரு மாடு ஆடு அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்போ நம்ம அந்த தண்ணி எவ்வளோ பெரிய செயல் வடிவத்தை எத்தனையோ இடங்களில் ஒரு செயலாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் ஷாம்பு சோப்பெல்லாம் போட்டு குளிக்கிறது அந்த தண்ணியை மட்டும் அவமதிக்கிறதுன்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக சக மனிதர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவமதிக்கிற மாதிரி. நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கணும், ஷாம்பு போட்டு குளிக்கணும்னா வீட்டில் குளிங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கே தங்குறீங்களோ அந்த ஹோட்டல் அறைகளில் குளிங்க. தயவுசெய்து இந்த ஆறுகளில் கடல்களில் இந்த நதிகள் இந்த ஃபால்ஸ்ன்னு கொட்டப்படுற அருவிகள்லாம் சோப்போ ஷாம்போ போட்டு உங்கள் பெண்ணோ நீங்களோ யாருமே தயவு செய்து குளிக்காதீங்க. அது ஒரு நல்ல செயலை உருவாக்காது, அது ஒரு நல்ல செயலுக்காக இருக்காது. ஏன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எத்தனையோ நாட்கள் நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கிற அந்த அருவிகள் பக்கத்துலலாம் நாங்களே எங்கேயாவது போகும்போது அந்த இடத்துல தண்ணியை குடிப்போம். அப்போ அது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இதுக்குள்ள என்னுடைய அனுபவத்தில் ஒரு கதை இருக்குது. நான் ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். ஒரு ஆறு ஓடுனுச்சு. திடீர்னு அந்த ஆற்றுக்கிட்ட என்னை போய் குளிக்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப தியானத்தில் உயர்ந்த செயலுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆற்றுல வந்து குளித்தோம். யாருமே இல்லை, அந்த ஆற்றுக்குள்ளே நம்ம மட்டும் போய் குளித்தோம். அப்போ குளிச்சுட்டு கரை ஏறும்போது அந்த ஆற்றுலேருந்து ஒரு 10 மைல் தூரத்துக்கு அந்த ஆற்றுக்குள்ளே அது வந்து ஒரு காட்டு வழி. அந்த 10வது மைல் கடக்கும்போது ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்துக்குள்ள இந்த நம்ம குளிச்சதுலேருந்து சில உயிர் துளிகள் அந்த நதியில் கலக்கப்பட்டது. அதை பயன்படுத்திக்கிறதுக்குன்னு சில பேரை பிரபஞ்ச பேராற்றல் தீர்மானித்து வச்சுருக்கோம். சில பேர் மட்டும் அந்த கிராமத்தில் ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ அந்த ஆற்றுல அந்த நேரத்தில் இறங்கி குளிப்பாங்க, ஒரு செயல் செய்வாங்க. வேற யாராவது அதுக்குள்ள அந்த பிரபஞ்சம் தீர்மானித்து வச்சிருக்க நபர்களை தாண்டி யாராவது உள்ள வர முடியாது. அப்படி ஒருவேளை விதி அவங்கள வர வச்சுச்சுன்னா ஒரு நாகம் வடிவமாக அவங்கள துரத்தலாம். இல்லை அவங்களுக்கே மைண்டு சரியில்லாமல் சரி நாளைக்கு குளிச்சு கொண்டு போகலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்து டைவர்ட் ஆகி போயிருக்கலாம். இந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ள இந்த விஷயத்துக்குள்ள சில பேர் அங்கே குளிக்கப்படுறாங்க. குளிச்சுட்டு அவங்க போய் அவங்க வாழ்க்கையில் அன்னையிலிருந்து பெரிய மாற்றத்தை அவங்க சந்திக்கிறாங்க. என்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நடுவில் இருக்கிற பிரபஞ்சம் இவன் உங்ககிட்ட வரமாட்டான், நீ அவங்ககிட்ட போக மாட்ட. இந்த காலத்தில் 2 பேரும் சந்திச்சிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆனால் ஒன்னால் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டாகணும், உங்ககிட்டேருந்து இருக்கிற செயல்லேருந்து இவனுக்கு ஒன்று கிடைக்கணும். ஆனால் இவன் கடவுள்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான், ஆனால் துன்பத்தில் இருக்கிறான், இவனுக்கு ஒரு செயல் கிடைக்கணும். அப்போ இந்த செயல் கிடைத்தே தீரணும் அப்படின்னு அதுக்கு தீர்மானிச்சுதுன்னா இப்படி ஒரு செயலை செஞ்சிச்சு. அப்புறம் குளிச்சுட்டு போனவர் பெரிய ஒரு எக்ஸாமுக்காக காத்திருக்கிறார். போய் வீட்டில் போய் பல நாள் படிக்க ட்ரை பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த எக்ஸாம் அவர் லைஃப்பில் அவர் குடும்பத்தையே மாற்றிடும். வறுமையோட உச்சத்தில் இருக்கிற குடும்பம், அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க.
அப்போ பெரிய கஷ்டத்தில் இருக்கிற ஒரு குடும்பம், படிக்க முடியல அவரால். அப்போ ஒரு நாள் அவங்களுடைய உறவினர்கள் வந்தோடனே அந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவரை பார்த்துட்டு பயந்துட்டாப்புல. அப்போ அவருக்கு அவங்க அப்பா பல லட்சம் கடன் வாங்கியிருக்கிறார். கடனை கேட்கறதுக்காக பல நாள் துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த துன்பத்தில் இவரால் படிக்க முடியல. இந்த படித்தாதான் அவர் குடியிருக்கிற வீட்டை மீட்டெடுக்க முடியும், கடனை கொடுக்க முடியும், வேலை கிடைச்சாதான் ஒரு வேலை. அவங்க அம்மாவும் கண் கலங்குறாங்க, இவரும் கண் கலங்குறாங்க. அந்த வந்த உறவினர் எதுவுமே பேசவே இல்லை. வந்து பார்த்துட்டு, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டப்பா, ஒரு ஏதோ இந்த வேலைக்காக போகிறதுக்காக நைட்டு பகலாக படிக்கிறியா, அதனால் எதுவும் கவலைப்படாத. இப்போ உங்கள் அப்பா கொடுத்த கடன் வட்டி இதெல்லாம் இப்போ எதுவும் கொடுக்க வேண்டாம், நான் வட்டி எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். நீ என்ன பண்ணுறன்னா நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன் கடனை கொடு. இப்போ நீ படிக்கிற நேரத்தில் எந்த பணமும் எனக்கு வேண்டாம், நான் உன் வீடு தேடியெல்லாம் வரமாட்டேன், எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், சரியா? நான் வேணால் எழுதி வேணாலும் உன்னை கொடுத்துட்டுமா, நான் உன்னை கேட்க மாட்டேன்னு. நீ என்னை மறந்துட்டு படி. 2-3 பேர் என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க நல்லா படிக்கிறேன்னு, நீ சரியா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு, ஏம்மா பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டு ஒரு கிளம்ப போகிறவர் டக்குன்னு பாக்கெட்டில் கையை விட்டு 7,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ பணத்தை எடுத்து அந்த பையன் கையில் கொடுத்துருக்குறேன். இது செலவுக்கு வச்சுக்கப்பா, இதிலெல்லாம் நான் வந்து கடனும் கிடையாது வட்டியும் கிடையாதுப்பா, படிக்கிற பிள்ளைக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும். நான் 2 பிள்ளைய வச்சுருக்கிறேன்ப்பா, என் பிள்ளைங்களும் படிக்குது, புரியுதா, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பையனால் என்ன பண்ணுறதுனே தெரியலை. இது என்ன கனவா நினைவா, இது எப்படி நடக்கும்? அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒருத்தன் கூட இருக்க முடியாது, ஜாமான்லாம் அள்ளி போட்டுருவேன்னு சொன்னவர் இப்படி பேசினார் அப்படின்னு ஒரு வியர்ந்து போயிட்டான் அந்த பையன். அப்போ அவங்க அம்மா வீட்டை திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மாரியம்மன் படமும் ஒரு முருகன் போட்டாவும் இருக்குது, அவங்க மைண்ட்லேருந்து அதை திரும்பி பார்க்குறாங்க. இவன் அந்த பையனுக்கு இறைவனை கும்பிட்றதோ அதெல்லாம் இல்லை. அப்போ இவனுக்கு அந்த செயல் வடிவத்தை என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ அவன் அடுத்த கட்டமாக படிக்க தொடங்கினான். காலை மாலை இரவுகள்னு படித்து ஒரு நல்ல விஷயத்துக்குள்ளே பாஸ் பண்ணி ஒரு உயர்ந்த போஸ்டிங்க்கு வேலைக்கு போனான். அப்போ இந்த வேலைக்கு போய் அவன் கடனை அடைச்சி அவன் வாழ்க்கை மாறப்பட்டது. அப்போ அவனுடைய பொறுத்தளவுக்கு அவன் வாழ்க்கையில் கடவுள்னு ஒருத்தர் இல்லை. கடவுள்னு இருந்தார்னா எங்கள் அப்பா குடிகாரனா வச்சுருப்பாரா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா எங்கள் அம்மாவை பாதியிலே தவிக்க விட்டு போயிருப்பாரா? கடவுள்னு இருந்தார்னா எத்தனை நாள் எங்கள் அம்மா அடி வாங்கியிருப்பாங்க? அப்போ நான் எத்தனை நாள் துன்பப்பட்டிருப்பேன்? எந்த கடவுள் வந்து உதவுனார்? இரவு பகலாக நான் படித்து கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்து இன்றைக்கி கடனை அடைச்சி எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி குழந்தைங்கன்னு இருக்குது. இதில் கடவுளோட ரோல் எங்கே இருக்குது அப்படின்னு பல மேடைகளில் அந்த பையன் பேசியிருக்கிறார். பல இடங்களில். நான் சொல்கிறது ஒரு பையன், அந்த மாதிரி பல ஆட்கள். ஆனால் அந்த ஒரு நாள் ஆற்றுல குளிச்சான் பாருங்க, அதுதான் அவன் வாழ்க்கை, அதுதான் அவன் லைஃப், அதுதான் அவனுடைய செயல், அதுதான் அவனுடைய வாழ்க்கையே. அதுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இந்த பிரபஞ்ச பேராற்றல், அவன் நல்லவன் கெட்டவன், கடவுளை கும்பிட்டான் கும்பிடல, மந்திரம் சொன்னான் சொல்லலை, ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு ஆசீர்வாதம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. நாய் மூலியமா, பட்டாம்பூச்சி மூலியமா, தட்டா மூலியமா, காற்று மூலியமா, பிச்சைக்காரன் மூலியமா, எவன் வடிவத்துக்குள்ளேயே ஒன்று நடக்குதுங்க. நான் தத்துருவமாக பார்த்துருக்கிறேன். பிளான் பண்ணி நீங்க குழி, இதிலிருந்து உயர்ந்த ஆற்றல் இந்த நதி வழியா போய் அவனுக்கு கிடைக்கும். அவனுடைய வாழ்க்கை, அவன் வரமாட்டான் அவன்கிட்ட, அவன் வரவே வேண்டாம். ஏன்னா அவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் அவனுக்கு இது கொடுக்கப்பட்டாகணும், இது செய்யப்பட்டாகணும் அப்படிங்கிற செயல். அவன் வாழ்க்கையே மாறி போச்சு. ஆனா அவனுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ படித்த மேதைகள், படித்த அறிவாளிகள், பெரிய செயல் வடிவத்தில் இருக்கிறவங்க சூட்சமத்தில் நடந்ததை தெரியவே தெரியாது. அதனால தான் ஒரு யோகியை பற்றி ஒரு குருவை பற்றியெல்லாம் அவங்களுக்கு முழு செயல் வடிவம் தெரியாது. அந்த செயல் வடிவத்துக்குள்ளேயும் போக மாட்டாங்க. இதுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு ஒரு செயல் இருக்கு. அதனால தயவு செய்து இந்த நதிகள் எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியங்க. நீங்கள் தயவு செய்து நதிகளை ஒரு குருவாக மதிக்கணுங்க. ஓடுற நதி, கடல், நதிகள் எல்லாம் நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுற இடம் கிடையாதுங்க. திருச்செந்தூர் கடல், கன்னியாகுமரி கடல், ராமேஸ்வரம் கடல்லாம் கடவுளை நேராக பார்த்ததுக்கு சமம். கடவுளையே நேராக பார்த்ததுக்கு சமம்.
அப்படியாப்பட்ட கடற்கரையில் நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத தயவு செய்து பார்த்துக்கங்க. அகத்தியர் ஃபால்ஸு, திருமூர்த்தி ஃபால்ஸு, இந்த மாதிரி உயர்ந்த கொடைக்கானலில் இருக்கிற எத்தனையோ ஃபால்ஸு உங்களுடைய கூத்தடிக்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற இடம் கிடையாது. எல்லாம் சித்தர்களுடைய இருப்பிடம், பெரிய பெரிய உயர்ந்த ஆற்றல்கள் இருக்கிற இடம் அது. வாழ்க்கையில் இந்த மாதிரி எத்தனையோ உண்மையாகவே இருக்கிற பேரதிசயங்கள் எத்தனையோ லைஃபுக்குள்ள நம்ம பார்த்துருக்கோம், ஒரு செயல் வடிவம் செஞ்சுருக்கிறோம். இப்போ என்கிட்ட இருந்து பல பேர் ஆசீர்வாதம் வாங்கப்படுது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஒன்று கொடுக்குறோம், அடுத்த வினாடி அது வெளியில் வந்து அவங்கக்கிட்ட போகிறதுக்கு வரும். அவங்களுடைய காலம் நேரத்துப்படி என்னை சந்திக்க வந்திருக்கிறாங்க. நான் கொடுக்கறத வாங்கிறதுக்கு காலமும் நேரமும் அவங்ககிட்ட இல்லை. நான் கொடுத்துட்டேன், அவங்களே என்கிட்ட பார்த்துட்டாங்க, குரு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, வாழ்க்கை மாறும்னு காத்திருக்காங்க. ஆனால் அந்த வாங்கி உள்ளே வச்சுக்கிறதுக்கு அந்த உடலுக்கு இந்த காலத்தில் அதை உள்ளே வச்சுக்க முடியாது. ஆசீர்வாதம் வாங்கினதை அந்த ஆற்றல் உள்ளே போகாது, காத்திருக்கும். அப்போ அவர் வீட்டில் போய் பல நாள் துன்பப்படுவார். என்னடா குரு ஆசீர்வாதம் பண்ணார், குரு இவ்வளோ பெரிய வேலை செஞ்சார், எதுவும் நடக்கலை, என்னடா குரு. 3 மாதம் கழித்து குருவை மாற்றிடுவார், 4 மாதம் கழித்து வேற குருவை மாற்றுவார். இப்படி பல குருக்களை மாற்றிக்கிட்டே சுற்றுவார். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவார்னா, சிவன் இல்லை, பெருமாள் இல்லை, கடவுள் இல்லை, எவனும் இல்லைங்க, சும்மா பொய் சொல்லிட்டு அலையிறாங்க அப்படின்னு வெறுத்து போய் கோயில் பக்கமே போக மாட்டார், எந்த சித்தர்களையும் கும்பிட மாட்டார், புலம்பி தள்ளிக்கிட்டு அலைவார். ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருப்பவருக்கு அவரை தட்டி அந்த உயர்ந்த ஆற்றல் அவருடைய மூக்கு வழியாவோ, காது வழியாவோ, அவருடைய இதய பகுதி வழியாவோ, இல்லை அவருடைய ஓனி பகுதி வழியாவோ உள்ளே போகும். எது? நம்ம கொடுத்த ஆற்றல். அப்போ உள்ளே போய் அவருடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த காலமும் நேரமும் வந்துட்டா தட்டி கொடுத்துரும். நம்ம கொடுத்தது வீணே போகாது. 50 ஆண்டுகள் ஆனால் கூட அது உன் பின்னாடி நாயா சுற்றும். நான் கொடுத்துருக்கிற ஒரு ஆற்றல் சும்மா யூடியூப் சாமியார் கிடையாது. நான் புரியுதா? அந்த யூடியூப்பில் ஒரு 25 பேர் 30 பேர் உட்காந்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த சாமியார் கிடையாது. இந்த பிரபஞ்சத்திலிருந்து பல உயிர் துளிகளிலிருந்து, அந்த அனுபவத்திலிருந்து, அந்த செயல் வடிவத்திலிருந்து, தியானத்துக்குள்ளிருந்து ஒரு செயலை பெற்று அதை இன்னொரு இடத்துக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத அந்த கலையை கற்றுக் கொடுத்த செயல் வடிவத்திலேருந்து செயல்படுறவன் நான். அப்போ அது உள்ளே போய் இறங்கிடும். அது உங்கள் வாழ்க்கையில் நீ திருமணத்துக்காக வாங்கியிருந்தனா திருமணம் நடக்கும், குழந்தைக்காக வாங்கியிருந்தனா குழந்தை நடக்கும், நோய்க்காக வாங்கியிருந்தனா நோய் மாற்றம் நடக்கும், அது தியானத்துக்காக வாங்கியிருந்தனா தியானம் நடக்கும். ஆனால் காலத்துக்காக நேரத்துக்காக உன்னோட தீவிரமாக நான் கொடுத்த அந்த ஆற்றல் இருக்குல்ல, அதுதான் அந்த காற்று வடிவத்தில் இருக்கிற அந்த கனல், அந்த உயிர் துளிகள் உன்னை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு ஊதுபத்தி புகை மாதிரி உன் பின்னாடியே நாயா சுற்றும். ஆனால் இது தெரியாது உனக்கு, அந்த செயல் தெரியாது. சில பேருக்கு நம்ம கொடுத்த அடுத்த வினாடியே அவருக்குள்ளே இறங்கிடும். அடுத்த வினாடியே அவனுக்கு வேலை நடக்கும். ஏன்னா இந்த காலம் அவனுக்கு தயாராக இருக்கு, செயலாக இருக்கு. நான் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனை கொடுக்கறதுக்கு 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா என்னோட காலம் வந்துருச்சு அவருக்கு கொடுக்கறதுக்கு, அவரோட காலம் மோசமாக போயிடுச்சு. இப்போ கடன் வாங்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் என்னன்னா 2 பேர் காலமும் சரியாக இருந்தால் தான் வாங்க முடியும், கொடுக்க முடியும். இதுதான் காலம், இதுதான் செயல். அதனால தான் பல குருமார்கள், ஆயிரக்கணக்கான சீடர்களை ராமகிருஷ்ணர் பல குருமார்கள் வச்சுருந்தாங்க. 2 பேரை 3 பேரை தான் தயார் பண்ணியிருப்பாங்க. பாக்கி எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த காலம் அவனுக்கு இந்த இடத்துல வரலை, நம்மளால் பாதுகாக்கப்படணும். உயர்ந்த ஆற்றல் உள்ளவர் ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணர்கிட்ட எத்தனையோ மாணவர்கள் இருந்தாங்க. விவேகானந்தரோட பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் எல்லாம் இருந்தாங்க ராமகிருஷ்ணர்கிட்ட. என்னன்னா இந்த காலத்தில் விவேகானந்தன் தான் ராமகிருஷ்ணர் கொடுக்குற கனலை எடுத்துட்டு போய் உள்ள வச்சு அதை உருவாக்கி வேலை செய்ய முடியும். இவனுக்கு இப்போ அந்த காலம் இல்லை. அப்போ ராமகிருஷ்ணருடைய பாதுகாப்புலேயே பல மாணவர்கள் இருக்கணும். இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒரு குரு பின்னாடி இருப்பாங்க. பாதுகாக்கல ஒரு செயல் வடிவத்துக்குள்ள அவங்களுக்கு நடக்கும். அதுக்குள்ள களத்தில் இறங்கி பணி செய்ய போகிறது யாரோ அவர்களுக்கு இவருடைய கனல் போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கும்.
நீங்கள் அதை பார்த்துக்கணும். அப்போ ஆசீர்வாதம்லாம் ஏதோ பொதுவாக ஒரு கமிட்மெண்ட்டுக்காக 17ஆம் தேதி ஒரு கிளாஸு, 18ஆம் தேதி ஒரு கிளாஸு, இந்த மாதிரியெல்லாம் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு குழுவை வச்சுக்கிட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு, ஒரு டீமை வச்சுக்கிட்டு, ஒரு ஆர்கனைசேஷனை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஓகே. நல்ல தியானம் பண்ணுறவன் சும்மா ஒருத்தரை போய் தொடமாட்டான், சும்மா ஒருத்தரை போய் ஆசீர்வாதம் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த செயல் வடிவத்தை பிரபஞ்சம் அவனையே தெரியாம ஒரு வேலை செய்ய வைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். மனிதனுடைய துன்பம், மனிதனுடைய துயரம், மனிதனுடைய இன்பத்தை, இதெல்லாம் இருக்கு. துன்பத்தை தாண்டி துயரம்ங்கிறது என்னன்னா ரொம்ப மோசமான செயலம். அடுத்தது இன்பம். இந்த மாதிரி 3 கேட்டகரியில மனிதனுடைய செயல் வடிவம் இருக்கு. ஆனா ஒரு யோகிக்கு இதோட மோசமான கேட்டகரியெல்லாம் இருக்கு. அவருக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட சமயத்தில் சொல்லாம சஸ்பென்ஸில் வச்சிருப்பாங்க இந்த பிரபஞ்சம். இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ அதிசயங்களை நான் இந்தியாவில் இருக்கிற வாழ்ந்துட்டு போன எத்தனையோ யோகிகளை ஸ்டடி பண்ணியிருக்கிறேன், எனக்கு காட்டியிருக்கிறாங்க. இவன் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் நடந்துச்சு, அதை பார்த்தியா, பாடுறா, எனக்கு முன் உதாரணமாக காட்டி உனக்கு இப்போ ஒன்று நடந்துச்சுல்ல, இதே மாதிரி இன்னொருத்தனுக்கு ஒன்று நடந்துச்சுடா, அதை நான் உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு அதை துல்லியமாக எனக்கு காட்டுவாங்க. அப்போ ஒரு யோகியாகப்பட்டவன் எவ்வளோ பெரிய சிரமத்துக்குள்ள ஆளாகிறான், எவ்வளோ பெரிய செயல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. வெளியில் பார்க்குற நிறைய பேருக்கு நிறைய நான் பார்த்துருக்கேன். என்னமோ ஒய்ஃப் அழைச்சிக்கிட்டு வருவாங்க, என்ன சாமியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கதியா, வாங்கிக்க, நான் வெளியில் நிற்கிறேன். என்னமோ அவங்க இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி செயல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. இதெல்லாம் நான் நிறைய பேசிட்டேன். இது சம்மந்தமாக நான் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு குருவை, ஒரு யோகியை கையாளுறாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்குது தெரியுங்களா? ஒரு நாள் யோகியா அந்த இடத்தை கடக்கிறது எவ்வளோ பெரிய கடினம் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய செயல் தெரியுங்களா? எத்தனை வடிவத்தில் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் ஒரு தனி மனிதன் அனுபவம் பெற்றவன் எத்தனை வடிவமாக மாறுறான்னு தெரியுமா? எத்தனை ஆற்றல்கள் அவனுடைய தன்மைகள் ஒவ்வொரு வினாடியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த கால சுழற்சியில் அந்த செயல் வடிவத்தில் அவனுக்கு பல்வேறுபட்ட அலைவரிசைகள் போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உடல் என்ன ஆகும், அந்த செயல் வடிவம் என்ன ஆகும், அப்போ எப்படி இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அது எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. ஒரு யோகியோட முழு ஹிஸ்ட்ரி, முழு வரலாறும், முழு பயோஃபும் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க வாழ்ந்திருக்காங்க, சாப்பாட்டுக்கு துன்பப்பட்டிருக்காங்க, துயரப்பட்டிருக்காங்க, உடைக்கு துன்பப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி ஒவ்வொரு வினாடியும் ஒரு யோகியோடைய டிராவல், ஒரு யோகியோடைய உள்ள இருக்கிற அவனுடைய அறையில் அவனுடைய நடந்து போகும்போது அதுக்குள்ள இருக்கின்ற அந்த செயல் வடிவத்தெல்லாம் விவாதிக்க முடியாது. 75% பேர் நிறைய அனுபவம் பெற்றவங்க சித்தங்கலங்கி போய் நிற்கிறாங்க. ஆனால் பவர்ஃபுல் ஆற்றல் அந்த சித்தங்கலங்கி போய் நிற்கிறவங்களோட தொடர்பில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் இந்த மாதிரி கேட்டகரியில் ஏகப்பட்ட பேரை உருவாக்கியிருக்கு. ஒரு 10% பேர் சித்தம் கலங்காமல் பணி செஞ்சுருக்கிறான். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிக்குள்ள பிரிவினைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் டீட்டெயிலாக எடுத்து ஒரு பெரிய ஆய்வா, பெரிய செயல் வடிவமா பேசணும். இதெல்லாம் தெரியாம ஏதோ வந்ததுக்கு போனதுக்குன்னு ஒரு செயலா எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க ஊர்ல எல்லாம் பொங்கல் வந்துட்டா இந்த வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க. அந்த கதையா 10 யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு ஒரு குருவுக்கு மார்க் போடுறாங்க, ஒரு செயல் வடிவம் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சமயத்துக்குள்ள நம்மளை பிரபஞ்சம் கட்டி வச்சிருது, கட்டி போட்டுருது. அதை என்னன்னா தடுத்து ஆட்கொள்ளுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தடுத்துருது. அந்தந்த ஸ்பாட்ல ஒரு 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 உண்மையா ஒரு யோகியா இருக்கிறவனை ஒருத்தன் செயல் பண்ணானா அந்த ஸ்பாட்லேயே அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய ஆள். அப்பதான் அவனுக்கு தெரியும், அப்பவே சூடு வைக்கணும் அவனுக்கு. அப்போ சூடு வச்சாதான் அதோடைய வழி என்னன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். ஆனால் அந்த பிரபஞ்ச பேராற்றல் அங்கே அந்த வினாடியை என்னமானது, நம்மளே லூசு மாதிரி ஆயிடுறோம். அந்த மாதிரி நினைக்கிறோம்ல, அந்த அடுத்த நிமிஷமே நமக்கு என்ன ஆகுதுன்னா லூசு மாதிரி ஆயிடுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை மறக்கடித்து அதை சமாதானப்படுத்தி அப்படியே கொண்டு வந்துடுது.
அதுக்கப்புறம் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை, அப்படியே கடந்து போயிடுறோம். இப்படி தான் அப்படியே ஒரு குழந்தைய இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை கொடுத்து 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 கொஞ்சமாக வளர்த்து 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 ஒரு பகுதி அப்படியே கடந்து கூட்டிடுறோம்ல. அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் நிறைய இடங்களில் என் வாழ்க்கையிலேயே நிறைய இடங்களில் எத்தனையோ எமோஷன்கள் எத்தனையோ இருக்கிறது எல்லாத்தையும் ஏமாற்றி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துடுது. இது ஒரு செயல் வடிவமாக இருக்குது. நல்ல செயலோடு சந்திப்போம். நீங்கள் பார்த்துக்கங்க. இல்லை சொல்லப்படுறது எல்லாமே ஃபியூராக தியானம் பண்ணுறவங்களும் சரி, தியானமே பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையை ப்ரொஃபஷ்னலாக பார்த்துக்கலாம். தியானம் பண்ணணுங்கிறது கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. ஆனால் தெளிவோட கிளாரிட்டியோட வாழுங்க. அதுதான் முக்கிய விஷயம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த உலகத்தை முழுமையாக பயன்படுத்திக்கங்கன்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கங்க, ஆனால் தெளிவாக பயன்படுத்திக்கங்க. உங்களால் பிறருக்கு துன்பம் இல்லாமல் பயன்படுத்திக்கங்க. நீங்கள் இந்த உலகத்தை ரசிக்கணுங்க. இந்த உலகத்தை நீங்கள் கொண்டாடுங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கங்க. ஆனால் பிறருக்கு துன்பம் இல்லாமல் அதை செஞ்சுக்கங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உங்களை ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லலை. நீங்கள் எங்கள் பின்னாடி வாங்க, சிஞ்சா எடுத்துகிட்டு பிபி ஊதிட்டு வாங்கன்னு உங்களை நாங்கள் கூப்பிடலை. உங்களுக்கு அழைப்பு கொடுக்கல. உங்களுக்கு லெட்ரு எழுதி வந்துருங்க, ஒரு கட்சி தலைவன் தொண்டனுக்கு எழுதுவான்ல கடிதம், அந்த மாதிரி வந்துருங்கன்னு உங்களுக்கு யாருக்கு நான்லாம் தனிப்பட்ட முறையில் லெட்டர்லாம் எழுதிட்டு இல்லை. நீங்கள் இதை பயன்படுத்துங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம். பார்த்துக்கங்க. நல்ல செயலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.